சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், பழனி கணக்கம்பட்டியாரே சரணம், பழனி கணக்கம்பட்டியாரே சரணம். இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக பார்க்குற அனைத்து சப்ஸ்கிரைபர்களும், இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். எந்த விதமான நோய் நொடி பிரச்சனைகள் இல்லாமல் எல்லோரும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே எல்லோரும் ரொம்ப பெரிய கோடீஸ்வரங்க தான். இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக நான் அறிமுகமாகிறேன். என்னுடைய பெயர் அருப்புக்கோட்டை நடராஜ். இன்னைக்கு ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு பார்த்தீங்கன்னா, ஜீவ சமாதினே சொல்லக்கூடாது, ஐயனுடைய கோவில். என்னை பொறுத்த வரை ஐயனுடைய ஜீவ சமாதின்னு சொல்கிறதே தப்பு, தவறான வார்த்தை தான். ஐயனுடைய கோவிலுக்கு நாளுக்கு நாள் ஏன் இவ்வளோ கூட்டம் வருது? அந்த இடத்துல என்ன இவ்வளோ கூட்டம் இருக்கு? ஏன் இவ்வளோ வைப்ரேஷன் வருது? சாதாரண பாமர மக்கள்ல இருந்து பெரிய பணக்காரன், பாமர ஏழை, வெரி வெரி புவர் ஃபேமிலி, நொந்து நூடுல்ஸ் ஆனவன், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, என் பிள்ளைக்கு படிப்பு வரலை, என் பிள்ளைக்கு வேலை இல்லை, கடன் மேலே கடனாக இருக்கு, என்னால் வேறு வழி இல்லை சொல்லி நொந்து நூடுல்ஸ் ஆகிறான் பார்த்தீங்கன்னா, அவன் முதற்கண்ட அந்த இடத்துக்கு ஏன் நாளுக்கு நாள் அதிகமாக வந்துட்டு இருக்குன்னா, அந்த இடத்தோட மகிமை, அந்த இடத்தோட வைப்ரேஷன் பவர். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் வீடியோ தான். 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம், சரியான கூட்டம். அந்த கூட்டத்தில் அந்த இமேஜையும் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் ஏன் இவ்வளோ கூட்டம் வருது? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜீவ சமாதிகள் இருக்குது, எவ்வளோ கோவில் குளங்கள் இருக்குது, எல்லா கோயிலும் கூட்டங்கள் இருக்குது. ஆனால் ஐயனுடைய ஜீவ சமாதியில் மட்டும் ஏன் இவ்வளோ கூட்டம் வருது? எதிர் பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லோரும் நாளுக்கு நாள் பலன் அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. உங்களுடைய கோரிக்கை அங்கே போய் வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நிறைவேறும். ஆடி அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் நைட்டு 12 மணி பூஜையில் ராஜவர்மன், இவர் ஐயாவோட தீவிர பக்தர். அவரோட கையில் பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி நைட்டு 12 மணிக்கு அவர் மேலே ஏறிக்கு. அதே மாதிரி அதே நண்பர்கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே வளர்க்குற பைரவர் நாய் செல்லமாக அவர் மேலே மடியில் உட்காந்து ஐயன் அவரோட காட்சியை தெரிவிக்கிறார். அதே மாதிரி இந்த ஜீவ சமாதியில் போயிட்டு வர்றீங்க பார்த்தீங்களா, பிரம்ம முகூர்த்தத்தில் போய் நல்லா வேண்டிக்கோங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விளக்கை போட்டு விளக்கில் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு சூடம்பத்தியை பொருத்தி வச்சுட்டு நல்லா மனதார வேண்டிக்குங்க. அங்கே போய் நம்மளோட சொந்த கதை கதையை பேசக்கூடாது. ஐயனே, உன்னை நம்பி நான் வந்துட்டேன், எனக்கு வேறு வழியே தெரியாது, நீ தான் எனக்கு நல்ல வழியில் காட்டு. மனதார நல்லா வேண்டிட்டு வாங்க. எண்ணிய நாள் அதிகபட்சம் 21 நாளில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இது என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் உங்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா, நீ நடிகர்களாக இருக்கட்டும், கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி பெரிய ஒரு அரசியல்வாதிகள், ஸ்கூல் டீச்சர்ஸ், போலீஸ்காரர்கள், நீதிபதிகள் எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்துகிட்டே தாங்க இருக்காங்க. நமக்கு கஷ்டம்னு வந்தால் நம்ம கோயில் பக்கமே போகிறோம், சரியா இல்லைங்களா? கஷ்டம், எனக்கு அடுத்த மாதம் வீட்டு வாடகை கட்டணும், வீட்டு இஎம்ஐ கட்டணும், பைக்குக்கு இஎம்ஐ கட்டணும், காருக்கு இஎம்ஐ கட்டணும், பசங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அந்த மாதிரி நொந்து நூடாக இருக்கிறான் பாருங்களா, அந்த நேரம் தான் கடவுளை பற்றியெல்லாம் அவளுக்கு நிறைய திங்கிங் யோசனை பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லோருமே ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு போய் மனதார வேண்டிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆடி அமாவாசைக்கு வந்த கூட்டத்தில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள், நீங்களும் போயிட்டு வாங்க. இந்த வீடியோ முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம். सद्गुरुवे शरणम, सद्गुरुवे शरणम, सद्गुरुवे शरणम.
இன்றைக்கி ஆடி அமாவாசைக்கு எவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி அவ்வளோ வைப்ரேஷன் பவர் நிறையா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கணக்கம்பட்டிக்கு நேரடியாக வாங்க. ஐயனை மனசார வேண்டிக்கோங்க. நீங்கள் எண்ணிய காரியம் அதிகபட்சம் 21 நாளில் சக்ஸஸ் ஆகும். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்துகிட்டே இருக்காங்க. ஐயனுடைய குடில் விரிஞ்சி மரத்துக்கு பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து இன்றைக்கி ஆடி அமாவாசைக்கு அவ்வளோ கூட்டம். இந்த ஆடி அமாவாசைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தாங்க இவ்வளோ கூட்டம் வருது. பார்த்தீங்கள பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்துருக்கு. சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். இந்த வீடு கட்டுறதுக்கு செங்கல் வாங்கணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த செங்கல் வந்து இந்த இடத்துல வாங்க. இது வந்து ஐயனுடைய ஜீவ சமாதியிலேருந்து கோம்பைக்காடு போகிற இடத்துல இங்கே நீங்கள் செங்கல் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவே கொடுப்பாங்க. நீங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போய் கோம்பைக்காடில் வைங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். எனக்கு பழனி கணக்கம்பட்டிக்கு பார்த்திங்கன்னா வண்டியை வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு வண்டிகை வந்துகிட்டே இருக்குது. வண்டிகை மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000-லேருந்து 6000 வண்டிகை இந்த டயத்தில். அதாவது இப்போ வந்து மதியம் உச்சிகால பூஜை நடக்குது, வண்டியை வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி மக்களும் சாரசாரையாக போயிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த வீடியோக்கு பின்னாடி போட்டிருந்தேன். இந்த ஆடி அமாவாசைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல் டே. அதே மாதிரி பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸுமே நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்குது. நிறையா பாருங்கள், அதாவது போலீஸ்காரங்க வண்டியே வருது. அதே மாதிரி பெரிய பெரிய விஐடிங்க, பாமர மக்கள், அதே மாதிரி இல்லாத மக்கள், ஏழை எளியர்கள் எல்லோருமே இந்த இதுக்கு வந்துகிட்டே தான் இருக்காங்க. பாருங்கள் வண்டி வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வண்டி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். பாருங்கள் பாருங்கள் வண்டி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இது போக வண்டியில் பின்னாடி வேறு அந்த குட்டியான வண்டி, டெம்போ ட்ராவலர் வண்டிகள் எல்லாம் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க பாருங்கள். சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். கூட்டம் எவ்வளோ கூட்டம் வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். சரசரையாக வந்துகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி ஆடி அமாவாசைங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் வருவாங்க இன்றைக்கி. முன்னாடி